ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் டொமேட்டோ சப்பாத்தி மேத்தி தால் கறி பண்ணியிருக்கிறேங்க தொட்டுக்கிறதுக்கு. இந்த வெயிலுக்கு வெந்தயக்கீரையெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. அதை போட்டு இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்லாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து கட் பண்ணி போட்டுட்டு, ஒரு ஸ்பூன் சீரகம், வரமிளகா ஒரு 2 வரமிளகா சேர்த்து நம்ம தக்காளியை பூரி மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு பவுல் எடுத்து 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். ஆயில் 1 டீஸ்பூன் சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுட்டு, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி பூரி எடுத்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு 1 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா கலந்து மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். நம்ம இந்த மேத்தி தால் பண்ணலாங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன். அதில் 2 கைப்பிடி பாசி பயிறு, முளைக்கட்டின பயிறு வந்து சேர்த்துருக்கிறேன். வெந்தயக்கீரை ஒரு பிடி சேர்த்துருக்கிறேன். 1 பச்சை மிளகா, 1 தக்காளி, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி 1 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா வெந்துடுச்சு. நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். நம்ம மேசர் வச்சு கூட இன்னும் நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஒரு வடசட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். கடுகு, கருவேப்பிலை, சீரகம், வரமிளகா எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே அந்த பயிர் எடுத்து ஊற்றிடலாம். நல்லா அது கொதிச்சோன்னா அது ரெடி ஆகிரும். நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம். சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வந்துருக்குதுங்க. நல்லா சாஃப்டாக வந்துருக்குது பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குதுங்க. ஆயில் விட்டு சப்பாத்தி 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வந்துருக்குதுங்க. சப்பாத்தி தோசை மாதிரி வந்துருக்குது. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் மேத்தி தால் பண்ணியிருக்கிறேன். இதுவுமே ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.